வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது. என்ன செய்தினா, வீடியோ காலோட தன்னுடன் மகனுடன் பேசி கொண்டிருக்கும் போது திடீரென பார்த்தீங்கன்னா கடல்ல குதித்து தற்கொலை செய்து கொண்ட தந்தைக்கு நேர்ந்த மிகப்பெரிய ஒரு கொடூரத்தை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல வெளியாடனே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. எதற்காக இவர் தற்கொலை பண்ணிக்கிட்டார், என்ன பிரச்சனை, என்ன காரணம் என்று பல்வேறு சந்தேகங்கள்ல போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திக்கிட்டு வராங்க. என்ன தகவல்னு வாங்க இந்த வீடியோல விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். மகனிடம் வீடியோ காலில் பேசிய போது கடலில் குதித்து தற்கொலை செய்து கொண்ட தந்தைக்கு நடந்த மிகப்பெரிய ஒரு கொடூரத்தை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். மும்பை காட்கோபார் பகுதியில் வசித்து வருபவர் தான் பவேஷ் சேத் அவர்கள். இவர் பேரிங் ஷாப் ஒன்றை வைத்து கடை நடத்தி வந்தார். சம்பவ நாளில் ஒரு பாலத்தில் நின்று கொண்டு அவர் தனது மகனுக்காக வீடியோ கால் மூலம் பேசிக் கொண்டிருந்தார். தந்தையிடம் பேசிய மகன் அவர் பாலத்தில் நிற்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து அது குறித்து விசாரித்துக் கொண்டிருந்தான். இதற்கு பதிலளித்த தந்தை தனக்கு தொழில் நஷ்டம் ஏற்பட்டு கடன் அதிகமானதால் தான் தற்கொலை செய்ய போவதாக மகனிடம் நேரில் சொல்லியிருக்காரு. கொஞ்சம் பொறுங்கப்பா, என் மகன் கூறும் வரை கூட கேட்கல. அடுத்த நொடியே அவர் பாலத்திலிருந்து கடலுக்கு குதித்திருக்கிறாரு. இதனால் பதறிப்போன மகன் உடனே காவல்துறையிடம் புகார் அளித்திருந்திருக்காரு. அதன்படி காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அவரை தேட தொடங்கியிருக்காங்க. 3 மணி நேரம் தொடர்ந்து தேடுதலுக்கு பின்பு அவரது உடல் பார்த்தீங்கன்னா சடலமாக கண்டெடுக்கப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வராங்க. தொடர்ந்து இவர் எதற்காக தற்கொலை செய்து கொண்டாரு, உண்மையிலே காரணம் சரிதானா என்று பல்வேறு கோணங்கள் அடிப்படையில் போலீசார் பார்த்தீங்கன்னா விசாரிச்சுட்டு வராங்க. தன் மகனுடன் கடைசியாக பேசிய வீடியோ காலை பார்த்துருக்காங்க. அதில் அவர் எனக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டதுக்காகத்தான் நான் தற்கொலை பண்ண போகிறேன், வேற எந்த முடிவும் இல்லை அப்படின்னு அவர் சொன்னதாக பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் செய்திகள் வெளியாகி கொண்டே இருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.